ஒரு ஊரில் ராஜாவும் ராணியும் இருந்தாங்களாம். அவங்களுக்கு 3 பசங்க இருந்தாங்களாம். 3 பசங்களுமே யாராவது ஒருத்தவங்க தான் ராஜாவாக ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். 3 பசங்களுக்கும் ஒரு திறமை இருந்தது. என்னென்னா, பையன் என்ன பண்ணுவான்னா, எப்போனாலுமே தியாகம் பண்ணுறவன், எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். 2வது பையன் அப்படின்னா எல்லாரோட கவனத்தையும் தான் பக்கமே வச்சுப்பானா. எப்போ பார்த்தாலும் விழுகிற மாதிரி அப்படியே போய் நின்றுட்டே இருப்பானா. உடனே அவனை பிடிச்சி வச்சுப்பாங்களாம். ஸோ அது மாதிரி தான் கவனத்தை தான் பக்கமே வச்சுட்டே இருப்பானா. 3வது பையன் பார்த்திங்கன்னா பொய் சொல்லிகிட்டே இருப்பானா. எப்போதுமே எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்லிட்டே இருப்பானா. இந்த கேரக்டரில் 3 பேருமே இருப்பாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கப்ப என்ன ஆகும்னா, 3 பேருக்குமே யார் ராஜாவாகணும் அப்படின்னு போட்டியாக இருக்குமா. இப்போ 3 பேர்த்தில் இருக்கிறப்ப இருக்கிறவன் என்ன பண்ணுவானா, சரி என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவானா. நல்லவன், அவன் தான் ரொம்ப நல்லவன், அவன் விட்டுட்டு போயிடுவான். 2வதுல இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தான் கவனத்தை தான் பக்கமே நீட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சிட்டானா. கெடுதலாக 3வது இருக்கிறவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு தடவை அப்படியே ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே நம்பவே இல்லையா. ஏன்னா எப்போ பார்த்தாலும் பொய் சொல்கிறவன் தானே, இதுவும் பொய் அப்படின்னு கண்டுக்காமே விட்டாங்களாம். இப்படி ஒவ்வொரு கெடுதலாக வந்துகிட்டே இருந்துச்சான். அப்போ பெரியவன் ஒருத்தன் மட்டும்தான் பொய் சொல்ல மாட்டான், இப்படி மற்றவங்க கவனத்தை ஈர்க்க மாட்டான், நல்லது ஒருத்தன் போயிட்டான்னா லைஃபே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருவாங்க.